வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி லிங்க்ஸ் போட்டு போஸ்ட் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அப்ளிகேஷன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற போஸ்ட்லாம் வந்து லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது. ஸ்டோரேஜ்லையும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லிங்க்ஸ் ஆட் பண்ண முடியாது, பட் இப்போ ஆட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் மீடியா வெப்சைட்டா மட்டும் இல்லாம இப்போ அது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு அப்படின்னு தான் உண்மை. எல்லாருமே வந்து அவங்க பண்ற கிரியேஷன்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், அதை வந்து இன்ஸ்டாகிராம் வழியா புஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதில் வந்து லிங்க்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குறையா இருக்குங்க. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுது, ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, அதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டை அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் இமேஜஸை ஷேர் பண்ணலாம், வீடியோஸை ஷேர் பண்ணலாம், லிங்க்கை ஷேர் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டை டைப் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து ஒரு லிங்க்கை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லிங்க்கை வந்து உங்களுடைய பயோவில் ஆட் பண்ணலாம். உங்களுடைய ப்ரொஃபைலில் வந்து பயோ அப்படின்னு இருக்கும். எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதில் பயோவில் போய் லிங்க்கை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுற போஸ்ட்டில் வந்து லிங்க் இன் பயோ அப்படின்னு செலக்ட் பண்ணிடலாம். இதுதான் இருக்கலே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் வந்து பண்ணுறதை நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. இப்போ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் கூட அவங்களுடைய டீசர், அவங்களுடைய ட்ரெய்லர், அவங்களுடைய படத்துடைய பாடல் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அதோடைய ஃபோட்டோ மட்டும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டாக போட்டுட்டு அதில் வந்து லிங்க் இன் பயோ அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த பர்சனுடைய ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பயோவில் இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்மளுக்கு 2 பெனிஃபிட் இருக்குங்க. ஒன்று என்னென்னா, நம்மளுடைய லிங்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டோம், லிங்க் இன் பயோ அப்படிங்கிறனால டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம எந்த வீடியோ அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வீடியோ வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணிடுவாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த போஸ்ட் வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இல்லாமல் ஜென்ரலாக இன்ஸ்டாகிராமில் யார் வேணால் பார்க்கலாம். அப்படி பார்க்குறவங்க வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்கு வராங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் விசிட் வந்து ஜாஸ்தி ஆகுது. அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லிங்கை வந்து பயோவில் போடுறது ஒரு சுத்தான வழியாக இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு அட்வான்டேஜான வழி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொஃபைல் விசிட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்கள் வந்து லிங்க் இன் பயோ அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா லிங்க் இன் பயோ யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் எப்படிலாம் வந்து நம்ம லிங்க்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்க் ஷார்ட்னர் இல்லைனா URL ஷார்ட்னர் அப்படின்னு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பிட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிங்க் ஷார்ட்னர்ல போய் நீங்க உங்களுடைய லிங்கை போட்டீங்கன்னா அது வந்து ஷார்ட்டா உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ற ஒரு ஃபார்மேட்ல கொடுத்துரும். அதை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லிங்க் லேண்டிங் பேஜ் அப்படின்னு நிறைய இமேஜஸோட இன்டிகிரேட் ஆன லிங்க்ஸ் இருக்கு. அதையும் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லப்பா எனக்கு இது ரெண்டுமே வேண்டாம், எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல சிம்பிளா நான் வந்து லிங்க் யூஸ் பண்ணும் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம்ல லேட்டஸ்டா வந்து இந்த லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டோரியில் வந்து லிங்க் ஆட் பண்ண முடியும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து லிங்கை வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் கிரியேட் நியூ ஸ்டோரியில் போய் அங்கே போய் ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயே வந்து லிங்க் அப்படின்னு காட்டும். அந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வெப்சைட்டோட லிங்க்கை நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்கை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளிக்கபிள் லிங்காகவே வந்து உங்கள் ஸ்டோரியில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் யூடியூப் லிங்க் ஆகட்டும் இல்லை எந்த வெப்சைட்டோட லிங்க் ஆனாலும் உங்கள் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணலாம். இன்னி கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வந்து போஸ்ட்லேயும் வந்து லிங்க் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் வந்து சிம்பிளாக லிங்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணலாம். பெர்மனெண்ட்டாக ஒரு லிங்கை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நாளில் வந்து போகாமல் ஒரு 1 வீக் 1 மந்த் இல்லைனா ஒரு 6 மந்த் இல்லைனா பெர்மனெண்ட்டாகவே உங்களுடைய கம்பெனி வெப்சைட்டோடைய லிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் இன் பயோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான். உங்கள் பயோவில் வந்து அந்த லிங்கை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுற போஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து லிங்க் இன் பயோ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிடணும். இதை தாண்டி நீங்கள் டெக்னிக்கலாக கொஞ்சம் லிங்க்ஸை வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து URL ஷார்ட்னர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.